தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கேரளாலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. வயநாடோட இந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுறார். ஆனால் இன்ன வரைக்குமே அவர் வந்து பண உதவியாவோ இல்லை பொருள் உதவியாவோ அது அவர் அறிவிக்கலை. நீங்க இருங்க ராஜா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டு கிட்டலாம் மறந்துருங்க. இந்த லுக்கு பாட்டு இந்த நெகட்டிவிட்டிக்கெல்லாம் நீங்க போகாம எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீ வந்து தியேட்டர்ல உட்காரு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை சர்ப்ரைஸ் பண்றேனா இல்லையான்னு பாருன்ற ஒரு வெறியில வெங்கட் பிரபு காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த லியோ மாஸ்டர் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் பீஸ்ட் கூட இதை விட அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பாட்டு புல்லிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, க்ரௌட் புல்லர், அதுவே இதுல கம்மியா இருக்க மாதிரி. நிச்சயமா அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. அது நீங்க சொல்றீங்க ஒன்னும் ஹைப்பும் கிடையாது, பாட்டும் சரி கிடையாது, லுக்கும் சரி கிடையாது, எப்படா இந்த ஆளுக்கு மட்டும் இவ்வளவு கோடி வசூல் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. கமர்ஷியல் ஒரு மெர்சல் மாதிரியோ ஒரு பிகில் மாதிரியோ ஒரு தெரி மாதிரியோ சுலபமா தளபதியால பண்ண முடியும். 1000 கோடி 1500 கோடி கூட கலெக்ட் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இன்னைக்கு தளபதி கிட்ட இருக்கு. அட்லி கிட்ட மார்க்கெட் இன்னைக்கு உங்களுக்கு வடக்கு பக்கம்லாம் அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் கூடி இருக்கு ஜவான் படத்தோட வெற்றினால. ஏன் தம்பி வாடானா அட்லி வரமாட்டாரா? டிஏஜிங் பண்ண விஜய் அவர்களோட லுக்கை பத்தி விமர்சனங்கள் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு விஜயை பாக்குறதுக்கு எங்க தான் இருக்காரு, அவர் அப்படியே கொண்டு போய் நிக்க வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்திருக்காது. ஆனா டிஏஜிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன் ராம்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஓகே, மாநாடு நம்ம எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது? திருச்சின்றாங்க, மதுரைன்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எங்கே நடக்கிறதா இருக்கு மாநாடை வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. ரசிகனா நாங்கள் கோட்டை தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறோம். கோட்டு படம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின். ஓகே, அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு, அது எப்போ நாங்கள் வரப்போகுது, என்னைக்கு நாங்கள் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாநாடு அரசியல் கட்சி எல்லாம் செகண்டரி தான். எங்களுக்கு இப்போ தலைவனை ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவரை கொண்டாடணும். ஏன்னா வந்து தொடர்ந்து சமீபமாக வந்த சில விஷயங்கள், நெகட்டிவான சில டாக்ஸ், அது இதெல்லாம் போய் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, படத்தில் ரிலீஸ் ஆகட்டும், நாங்கள் யாருன்றதை காட்டுறோன்றதுக்காக படத்தோட டீமும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஃபேன்ஸும் ரொம்ப வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்டேட் விடாததுக்கும் ஹைப் ஏற்றாததுக்கும் பல ரீசன்ஸ் இருக்குது. நாங்களும் வந்து ஏன் அது மாதிரி பண்ண மாட்டாங்க, சில டீகோட் பண்ணி விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பல சர்ப்ரைஸான விஷயங்கள் படத்தில் வச்சிருக்காங்க போல. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாநாடு கான்செப்ட், நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் சொல்கிற பதிலுக்கும் நிறைய முரண் இருக்கும். நம்மளோட மாநாடு பற்றி கேட்குறோம், என் படத்தை பற்றி சொல்கிறானேன்னு. மாநாடுலாம் செகண்டரி. ஃபேனாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எதிர்பார்க்கறது ஃபஸ்ட்டு கோட்டு. அந்த படத்தை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு திகட்ட அந்த படத்தை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாநாடு கான்செப்டுக்குள்ளேயே நாங்கள் போகிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். மாநாடுன்றது வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு செப்டம்பரில் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கான இடம் பார்க்கறதுக்கான வேலைகள், அதுக்கான ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், அந்த இடம்னா எப்படி, என்ன, எத்தனை லட்சம் பேர் வருவாங்க, என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யணும், அதுக்கான ஏற்பாடு வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு அதுக்கான அஃபிஷியலான அப்டேட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ 3 சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனால் அந்த லியோ மாஸ்டர் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் பீஸ்ட்டு கூட இதை விட அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நெல்சனை நம்பி. ஆனால் இந்த படத்துக்கு வெங்கட் பிரபு அப்படி ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் விஜயோட படத்துக்கு உண்டான ஹைப் இல்லையே அப்படின்றது தான் ஜென்ரலாக. அது போகிற இடம்லாம் கேட்குற கேள்வி அது ஒன்றா தான் இருக்குது. ஏன் ஹைப் இல்லை, ஏன் ஹைப் இல்லை, ஏன் ஹைப் இல்லை? ஹைப்பு ஏற்றலை, வேண்டான்னு நினைக்கிறாங்க. இது விஜய் படன்றதை தாண்டி பெருசாக நம்ம அதில் ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆடியோ லான்ச்சுகளோ இல்லை மற்ற சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் விஜய் படத்தை ஓட்ட வேண்டிய கட்டாயம் எங்கள் தளபதிக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதெல்லாம் பண்ணி தான் அந்த தேட்டருக்கு நீங்கள் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படமே இன்றைக்கி வந்து 60 கோடி ரூபா 70 கோடி ரூபாய் மேலே தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணுதுன்னும் போது எங்களுக்கு அந்த ஃபேக்டர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன் இந்த படத்துக்கு வந்து இவங்க ப்ராப்பரான ஒரு விஷயங்களை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க, எதுக்கு வந்து பெருசாக வந்து இவங்க எதுவுமே வந்து ரிவீல் பண்ணாமல் அமைதியாக வச்சுருக்காங்கன்ற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் அது வந்து எதுக்காக என்னன்றதை வந்து நான் டீம் கிட்ட விசாரிக்கும் போது தெரிஞ்சது, இது படத்தில் வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதை நம்ம ஓவர் ஹைப்பை கொடுத்துட்டு அது மேபி அது படத்தை படமாக பார்க்கும்போது அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதுனால தான். நீங்கள் இருங்க ராஜா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டு கிட்டலாம் மறந்துடுங்க. இந்த லுக்கு பாட்டு இந்த நெகட்டிவிட்டிக்கெல்லாம் நீங்கள் போகாமல் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ வந்து தேட்டரில் உட்காரு,
உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை சர்ப்ரைஸ் பண்றேனா இல்லையான்னு பாருன்ற ஒரு வெறியில வெங்கட் பிரபு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா விஜய் படங்கள்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாட்டு அவ்வளவு ஹிட் ஆயிரும். ஒரு நிச்சயமா. பாட்டா இருந்தாலும் சரி, 5 பாட்டா இருந்தாலும் சரி, ஆல்பமே ஹிட் கொடுக்கும். ஆனா இப்ப இந்த படத்துல அந்த அளவுக்கு இல்லையே. அந்த பாட்டு புல்லிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, கிரவுட் புல்லர், அதுவே இதுல கம்மியா இருக்க மாதிரி நிச்சயமா இருக்கு. நிச்சயமா அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. அது விமர்சனத்தை ஏத்துக்கிறது தான் ஆரோக்கியமா நான் பார்ப்போம். ஏன்னா அந்த விதத்துல நான் தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு கட்சி சார்பில் பார்க்கும்போது எனக்கு வந்து அது வருத்தம் தான். அதை நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்ல வரல. சும்மா வந்து மற்றவங்களோட விமர்சனத்தெல்லாம் பார்த்துட்டு அது புறந்தள்ளக்கூடாது. அவங்க சொல்றது லாஜிக்கா இருக்கா, அதை நம்ம ஏத்துக்கணும். அதனால அது நீங்க சொல்லக்கூடியது உண்மைதான். அது அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னா கூட ஓகே. அது என்னன்னா கேட்ட உடனே எங்களுக்கு வந்து அதுக்கான வந்து அந்த ஃபோர்ஸ் இன்ஸ்டன்ட்டா அடிக்ட் ஆகுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அது இப்போ வந்து நிறைய இடங்கள்ல இப்போ இந்த படத்துல மிஸ் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் எனக்கும் இருக்கு, ரசிகர் மத்தியில அது இருந்தது. இப்போ நீங்க அந்த விசில் போடு பாட்டே வந்து கேட்ட உடனே என்னடான்ற மாதிரி இருந்தது. அது போக போக இப்போ ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு அது மாறி இருக்கு. எப்பவுமே தளபதியோட பாடல்கள்லாம் வந்து அப்படி போட்டோடனே பத்திக்கும். இது என்னன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஆனால் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நிற்காது வச்சிங்களேன். இப்போ அது விசில் போடு பாடலே வந்து நல்ல ஒரு வியூஸ் தான் போயிட்டு இருக்கு யூடியூப்ல, பயங்கரமா போகுது. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை நம்ம ஏத்துக்கணும். இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து நீங்க அது வெறும் எப்படி சொல்றது, பயங்கரமா மாசா பார்த்து பழக்கப்பட்ட ஆடியன்ஸ்க்கு திடீர்னு வேற ஒரு வேரியேஷன்ல வேற ஒரு பாடல்கள் நம்ம கேட்கும்போது ரகுமானே போட்டா கூட வந்து அடிக்க தான் செய்றாங்க. இப்போ நீங்க அனிருத் பாடல்களே எடுத்துங்க, இந்தியன் 2 பார்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண என்ன அடிச்சாங்க. அது அனிருத்தாவா இருந்தாலும், யுவன் சங்கர் ராஜாவா இருந்தாலும் சரி, ரகுமானா இருந்தாலும் சரி, இளையராஜாவா இருந்தா கூட நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். இது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது என்னன்னா இன்ஸ்டன்ட் கான்செப்டுக்குள்ள வராம இது ஒரு ஸ்லோ பாய்சன் கான்செப்டுக்குள்ள போயிடுச்சு. இது கேட்க கேட்க பிடிச்சிருக்கு. பல பேர் அவங்களோட ஒப்பீனியனை மாத்திக்கிறாங்க. ஏன் எனக்கே இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆன ஸ்பார்க் பாடல ஒரு மாற்று கருத்து இருந்தது. என்னடா கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் நமக்கு ஒட்டலையன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல வரல. பொய் சொல்லி பொய்யாலாம் பிரச்சாரம் பண்ண எங்களுக்கு தெரியவும் தெரியாது. இருக்கிற உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கேட்க கேட்க ஓ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இப்போ அது கொஞ்சம் ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டில் அது ஆட் ஆயிருக்கு. சிலர்லாம் எடுத்தோடனே கண்ணை மூடி டக்குன்னு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ கேட்டு ஆட் பண்ணுறாங்க. வரும் நாட்கள் அது பாருங்க, உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டியில் இந்த ட்ரைலர் வர வரைக்கும் தான். ட்ரைலருக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த பாடலுக்கோ இந்த லுக்குக்கோ சம்மந்தமே இல்லை, இது வேற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போதே, வேற ஒரு ஜோனரா இருக்குன்னு நீங்க எக்ஸைட் ஆவீங்க. ட்ரைலர் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அந்த ஹைப்புன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஹைப் வந்து தான் ஆடியன்ஸ் வரணுன்றது அவசியம் கிடையாது. நீங்க சொல்றீங்க ஒன்றும் ஹைப்பும் கிடையாது, பாட்டும் சரி கிடையாது, லுக்கும் சரி கிடையாது. எப்படா இந்த ஆளுக்கு மட்டும் இவ்வளோ கோடி வசூல் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. நம்ம பேச தான் போறோம்னு வச்சிங்களேன். இது விஜய் படங்களுக்கு அது பெருசாக தேவைப்படாது. பட் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹைப்ன்றது இந்த ட்ரைலருக்கு அப்புறம் நிச்சயமாக தன்னால் வரும். ஓகே. இப்போ ஜென்ரலாக இந்த ஸ்பார்க்கோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது டிஏஜிங் பண்ண விஜய் அவர்களோட லுக்கை பற்றி விமர்சனங்கள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு விஜயே பார்க்குறதுக்கு எங்கே தான் இருக்கார், அவர் அப்படியே கொண்டு போய் நிற்க வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்திருக்காது. ஆனால் டிஏஜிங்கிற ஒரு டெக்னாலஜியை ஒரு பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி விஜய் ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லை அது பயன்படுத்த தெரியாமலாம் யூஎஸ்ஏ வரலாம் போக போகிறாங்க. எவ்வளோ பெரிய நிறுவனம். அதனால தான் கேள்வி. என்ன விஷயம்னா அந்த கதைக்கு அது தேவைப்படுது. நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இருந்தாலும் வேணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு நமக்கு தேவைப்படுதுன்னும் போது அந்த கதைக்கு அந்த கேரக்டர் தேவை, அந்த எங்க காட்டணுன்ற ஒரு அவசியம் இருக்கு. நீங்க என்னதான் வந்து விஜய் எங்க இருந்தாலும் வந்து மீசையை வலிச்சுட்டு போய் நின்னாலும் அந்த அந்த உடல் வாகு அந்த சில விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த ஏஜோட அந்த தோற்றத்தை காட்டி கொடுத்துரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு போய் நீங்கள் ஒயிட் வெள்ளை முடி இருக்கும் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு போய் நின்னாலும் உங்களுக்கு அந்த வயதுன்றது ஸ்க்ரீனில் நல்லாவே நமக்கு காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து தளபதி எங்கே தான் இருக்காரு, அவர் வயசுக்கும் அவரோட அந்த ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட அந்த கதை டிமாண்ட் பண்ணுது. அந்த அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் அந்த எங்கா கொஞ்சம் உடல் மெலிசா இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய விஜய் மாதிரி 20-25 வயசுல இருக்கிற விஜய் மாதிரி தேவைப்படுதுன்றதுனால தான் வச்சது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் இன்னொன்று நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு படத்தில் 1000 விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. நீங்கள் படத்தில் போய் உட்காரும் போது அந்த படம் உங்களுக்கு பிடிச்சி போயிருச்சுன்னா அதை தாண்டி நீங்கள் இந்த குறைகள்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலாம் உட்காந்து அருன்னு அறுக்கும் ஒரு படம். கிளைமேக்ஸ் 20 நிமிஷத்தில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளியே வரும்போது அழுதுனே வருவீங்கப்பா என்ன படம்டா. அப்போ நீங்கள் 1.5 மணி நேரம் பார்த்ததெல்லாம் உங்கள் மைண்ட்லேயே நிற்காது, அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் தான் உங்கள் மைண்டில் நிற்கும். இதுதான் சினிமாவோட மேஜிக். அந்த மேஜிக்கை ரொம்ப அழகாக கையாளுவார் வெங்கட் பிரபு. இந்த நெகட்டிவிட்டி நீங்கள் சொல்கிற இந்த பாட்டு, இந்த ஹைப்பு, இந்த லுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது எங்கள் தளபதிக்கு. படமாக நீங்கள் பாருங்கள், உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். இந்த குறைகள்லாம் வந்து அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் மறந்துடுவீங்க. இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இப்போ நீங்கள் அதை பார்த்து பழக்கப்பட்டதுனால அது உங்களுக்கு பெருசாக ஒரு நெருடலாகவும் தெரியாது. அது உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன், நான் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணிலாம் பேச விரும்பலை. நல்லா இருக்கும் பட்சத்தில், அது ரசிகர்கள் கொண்டாடும் பட்சத்தில், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த குறைகள்லாம் பெரிய விஷயமா தெரியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அந்த மார்க் ஆண்டனி படத்தில் கூட சொல்லலாம். அந்த ஒட்டு வச்ச மீசையோ அந்த விக்கோ எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வேர்டாக தான் இருந்தது பார்க்கும்போது. ஆனால் அதெல்லாம் உங்கள் மைண்டுக்கு வந்து நிற்குதா? உங்களுக்கு மார்க் ஆண்டனி சொன்ன உடனே என்ன தோணுது? படம் பயங்கரமான படம், வைபாக இருக்கும் தான் தோணுது. அதுதான் எப்போவுமே வந்து நம்ம பிரெயின் பாசிட்டிவ் மட்டும் தான் யோசிக்கும், நெகட்டிவ் யோசிக்காது. எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பாசிட்டிவிட்டி இல்லாததுலாம் நாங்கள் இருக்கோம், நெகட்டிவிட்டி பக்கமே நாங்கள் போகிறதில்ல. இந்த விமர்சனங்கள் நாங்களும் பார்க்குறோம், ப்ரொடக்ஷன் டீமும் பார்த்துருக்கணும் போது அதை படம் ரிலீஸ் பண்ணும்போது அதை சரி பண்ணிவிட்டு
ஓரளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. படமாக பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராகவே அது வரும். அது ஏன்னா இவ்வளோ விமர்சனங்கள் பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு படமாக வெளியே வரும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டாக வரும். வரலன்னா கூட படம் நல்லா இருந்ததுன்னா அந்த நெகட்டிவிட்டியை மக்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே. இப்போ கோட் படமா இருக்கட்டும், இல்ல இதற்கு முன்னாடி வந்த லியோ படமா இருக்கட்டும், இதுல வந்து ஸ்டார் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நடிகர்களை வச்சிருக்காங்க. இப்போ இதுல வந்து பிரபுதேவா, பிரசாந்த் போன்ற நடிகர்கள், மோகன் போன்ற நடிகர்கள் வச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கே இந்த மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுதா? இது கோட் மல்டி ஸ்டார் படம்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு விஜய் படம் தானே அது. இருக்காங்க. நான் அவங்களை வந்து மட்டம் தட்டியோ அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நான் அப்படி சொல்ல வரல. கோட்டுன்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வருது என்ன விஜய் படம். லியோன்னு சொன்னால் ஞாபகம் வருது விஜய் படம். நீங்கள் புரியுதுங்களா? நீங்கள் நேருக்கு நேர் சொன்னால் கூட நான் விஜய் படம் தான் சொல்லுவேன். அதை புரியுதுங்களா? நாளை திருப்புன்னு சொன்னால் கூட விஜய் படம் தான். அது எங்களை பொறுத்தவரை யார் நடிச்சிருந்தாலும் ரசிகர்களாகி எங்களுக்கு அது விஜய் படம். பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போதுனா கூட பிரசாந்த் நடிச்சிருக்காரோ, பிரபுதேவா நடிச்சிருக்காரு போல இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கோட்டுன்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வருது மக்களுக்கு விஜய் படம் தான். மல்டி ஸ்டார் படம் இருக்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தானேங்க. நீங்கள் எதுக்கு வந்து ஒருத்தர் சுற்றியே ஒரு கதை நகரணும்னு நினைக்கிறீங்க? பல பேர் வரட்டும், பல புது விஷயங்கள் கொண்டு வரட்டும். சினிமான்றது வந்து நம்மளை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயம். அதை நம்ம பார்த்த டெம்ப்ளேட்டே பார்க்காம புதுசாக சில ஃப்ளேவரை உள்ள நுழைக்கும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போது ஒரு நல்ல படமாக அது மாறும் அந்த இடத்துல. அதனால வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் உள்ள கொண்டு வரதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. மல்டி ஸ்டார் படங்கள் வரணும்னு நான் சொல்ல வரேன். 2-3 நடிகர்கள் நடித்து இப்போ RRRலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அந்த ஃபார்முலா வந்து பல விஷயங்களை வந்து உங்களுக்கு ஹிந்தியில் நடக்குது, தெலுங்குல நடக்குது, கன்னடாவில் இப்போ அது மெயின்டைன் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். அது தளபதி அவர்கள் வந்து முன்னெடுத்தது வந்து ஒரு வேதா ஒரு போட்டதாக இருந்துட்டு போட்டுமே. ஓகே. இப்போ லியோ படமா இருக்கட்டும், இல்லை இப்போ கோட் படமா இருக்கட்டும், இந்த பாடல்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்து லியோவில் ஒரே ஒரு பாட்டு தான், இதில் 3 பாட்டு இப்போ வரைக்கும் வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு படத்தை ஓட்டுறதுக்கு பாட்டும் ஒரு கையில் பாடல்கள் வந்து ஒரு முக்கியத்துவமாக தான் இருந்திருக்கு. தளபதியோட விஜய் படங்களுக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டே வந்து பாடல்கள் தான். அது பயங்கரமாக ஹிட் அடிக்கும். அதுக்கப்புறம் அது ஹிட் ஆகலைன்னா கூட மக்கள் வர போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. அது செகண்டரி. ஒரு எப்படி சொல்கிற ஒரு கண்டாட்ட மனநிலையாக இருக்கும். ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் மோடில் இருக்கும். இது படமே செலிப்ரேஷன் மோடில் இருக்கும். நீங்கள் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நாங்கள் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாடல்கள் வந்து உங்களுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் படம் உங்களுக்கு ஷோர் ஷாட் இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மெட்டீரியல்ன்றது நான் கேள்விப்பட்டதுனால சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது எக்ஸைட்டும் பண்ணாது. இப்போயே தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் படம் பார்க்கறதுல யூஸும் கிடையாது. அதனால் வந்து பல சர்ப்ரைஸான விஷயங்கள் உள்ளே வச்சிருக்காரு. நீங்கள் ஒரு நினச்சிட்டு போவீங்க, அது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. அதை நான் கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் போய் சொல்லிட்டு நாளைக்கு இதுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் எடுத்து எல்லாமே எப்போனா எடுத்து போட்டு அடிப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், வாய் விட மாட்டேன். நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தளபதியோட சினிமா கரியர்லேயே இது ஒரு முக்கியமான படமாக கோட் இருக்கும். அது மட்டும் உறுதியான அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே. வெங்கட் பிரபு அவர்களை பொறுத்தவரையும் இதற்கு முந்தைய படமான கஸ்டடி அந்த அளவுக்கு நல்லா போகலை. வெங்கட் பிரபு அவர்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கை? மாநாடு நல்லா போச்சு இல்லை? அது அதற்கு முன்னாடி எல்லாம் சொல்கிறேன். மாநாடு நல்லா போச்சு இல்லை? அந்த மாதிரி கதைக்கலாம். இப்போ கஸ்டடின்றது அவரோட டெம்ப்ளேட்டு. கஸ்டடின்றது வந்து வெங்கட் பிரபுவோட ரெகுலர் ஃபார்முலா. அது சேசிங், கேட்டன் பூனை, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அது ஒரு தெலுங்கு படம். அது கமிட்மெண்ட்டுக்காக பண்ணது. நாங்கள் அது ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. மாநாடு என்ன மாதிரி ஒரு ஃப்ளேவர் பண்ணிச்சு, எப்படி ஒரு மேஜிக்கை பண்ணிச்சு. அது ஒரு புதுவிதமான கதை தானே. நீங்கள் அது கதையாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்க்காத கதையோ கேட்காத கதையோ கிடையாது. இந்து முஸ்லீம் கலவரம், அது ஒரு ஹீரோ எப்படி தடுக்கிறான், இதுதான் ஒன்லைன். இதை நீங்கள் எடுத்து வச்சுருந்தா மாநாடு ஓடி இருக்குமா? இல்லை, நிச்சயமாக ஓடி இருக்காது. அதில் ஸ்க்ரீன் பிளேல உட்காந்து எழுதினார்ல, புதுசாக ஒரு விஷயத்தை லூப் பண்ணுற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணார்ல, அங்கே தான் வந்து ஒரு தனித்துவமாக தெரியாது எங்களுக்கு வெங்கட் பிரபு. இப்போ இதே விஜய் கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் எங்கள் அண்ணா அட்லி நினச்சா பண்ண மாட்டாரா? இன்றைக்கி அட்லியோட மவுஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு கமர்ஷியல், ஒரு மெர்சல் மாதிரியோ, ஒரு பிகில் மாதிரியோ, ஒரு தெரி மாதிரியோ சுலபமாக தளபதியால் பண்ண முடியும். 1000 கோடின்னா 1500 கோடி கூட கலெக்ட் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இன்னைக்கு தளபதி கிட்ட இருக்குது. அட்லி கிட்ட மார்க்கெட் இன்னைக்கு உங்களுக்கு வடக்கு பக்கம்லாம் அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் கூடி இருக்கு ஜவான் படத்தோட வெற்றினால. ஏன் தம்பி வாடானா அட்லி வரமாட்டாரா? பண்ண மாட்டாரா? ஏன் புதுவிதமாக ஒன்று ட்ரை பண்ண முயற்சி பண்ணுறாரு? 2 படம் தான் நடிக்க போகிறேன். அந்த 2 படமும் அவரோட அரசியல் கரியர் மைலேஜாக பயன்படுத்திக்கலாம்ல. ரமணா மாதிரியோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கதையோ எடுத்துட்டு அவரோட கட்சிக்கு ஆதரவாக பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? அவரோட ஆடியன்ஸ்க்கு அவர் உண்மையாக இருக்கார். சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக யோசிச்சு வித்தியாசமான ஒரு கதையை நம்ம கொடுக்கணும். இதே ரெகுலர் டெம்ப்ளேட்குள்ளே இல்லாமல் வேற ஒரு விஷயம், ஒரு புதுமையான ஒரு விஷயமா பண்ணலான்னு யோசிக்கிறார்ல. அந்த முயற்சி ஜெயிக்குது தோக்குது அப்புறம் தலைவா யோசிக்கிறார்ல, புதுசாக ஒன்று பண்ணணும்னு. அதை நம்ம வரவேற்கலாம். ஏன் நம்ம அதை வந்து குறை சொல்லணும்? அதனால தான் எங்கள் தளபதி நாங்கள் இன்னும் செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த கோட் படம் நிச்சயமாக ஜெயிக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா தளபதி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்து நாங்கள் பார்த்ததில்ல. நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. யூனிட்டும் பார்த்துருக்காங்க. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் பார்த்துருக்காங்க. பல பேர் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படமாக இருக்கும் தளபதி கரியரில். வெங்கட் பிரபு விளையாடி இருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பிஜிஎம்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா யுவன் சங்கர் ராஜான்னு,
என்னையாடா திட்டுறீங்க இருங்கடின்னு சொல்லிட்டு அவர் பிஜிஎம் இறக்க போறாரு. அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க தலைவா இவங்க போய் கும்பிட போறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓகே, என்னுடைய கடைசி கேள்வி, இது ஒரு அரசியல் சார்ந்த கேளுங்க, கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கேரளாலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. வயநாடோட இந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. ஆனா இன்ன வரைக்குமே அவர் வந்து பண உதவியாவோ இல்ல பொருள் உதவியாவோ அது அவர் அறிவிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கேரளாவில் நடந்த வெள்ளத்தப்ப 5 கோடி ரூபாய் விஜய் அவர்கள் வழங்கினார். இந்த தடவை எதுவுமே அறிவிக்கலையே, ஏன்? இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து இந்த வயநாடு விஷயத்துல வந்து அவர் அறிக்கை ஃபர்ஸ்ட் அவர் தான் கொடுத்தாரு. அதனோட வருத்தத்தை தெரிவிச்சார், எல்லாம் ஓகே. இந்த முறை வந்து என்னன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் நேரடியாக கொடுக்காம ரசிகர் மன்றங்கள் மூலியமா, அதாவது கட்சி ஆட்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கான வெல்ஃபேர் வந்து போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்ட் பண்றாங்க. 234 தொகுதியிலையும் அது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை கலெக்ட் பண்ணிட்டு, என்னன்னா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், இப்போ நாம இங்கேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் பணமாக கொடுக்குறோன்னா அது அவங்க நேரடியாக போதா இல்லையான்ற நிறையா போகுது, எல்லாம் ஓகே நடக்குது. நேரடியாக போய் கொடுத்தா என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதெல்லாம் அங்கே போய் நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற கேரளா தளபதி ஃபேன்ஸ், அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்லாம் யோசிச்சு தான் மாவட்ட நிர்வாகிகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க மூலிமா வந்து ஒவ்வொரு தொகுதியிலேருந்தும் வந்து, அது நான் பணம் எவ்வளோன்றதை நான் சொல்ல விரும்பல, நிதி உதவி பொருட்களாக வெல்ஃபேர் அந்த நிவாரண பொருட்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வயநாடுக்கு நேற்றைய தேதி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து கலெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது பண்ணுறாங்க. தளபதி சைட்லேருந்து வந்து அவங்களுக்கு நிதி போயிருக்கு, அவங்க அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக. நேரடியாக வந்து அவங்களுக்கு அந்த சிஎம் ஃபண்டுக்கு கொடுக்கலனா கூட தலைமை மூலிமா வந்து உங்களுக்கு எங்கள் அண்ணன் புஷ்யானந்த் அவர்கள் மூலிமா, பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் மூலிமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் எல்லாம் சேர்ந்து, மாவட்ட செயலாளர்கள்லாம் சேர்ந்து பணத்தை கலெக்ட் பண்ணி பொருட்களாகவும் பணமாக கொடுக்காம பொருட்களாக வாங்கி அவங்களுக்கு நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேரும் விதமாக இங்கேருந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அதுக்கான ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது, போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வாட்டி நேரடியாக அவங்களுக்கு சிஎம் கொடுக்கலனா கூட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நிர்வாகிகள் மூலிமா, ரசிகர்கள் மூலிமா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ 2026 நேரடியாக சிஎம் கேண்டிடேட் அதை நோக்கி தான் வர்றாரு. இப்போ இருக்க வரைக்குமே திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுமே கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியல. அது கூட்டணி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்குறீங்க என்கிட்ட. இன்னும் 2 வருஷம் இருக்குது, களம் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா நாங்கள் வந்து முதன்மை சக்தி, பிரைமரி ஃபோர்ஸு, எங்கள் தலைவரை முன்னிறுத்தி தான் நாங்கள் அரசியல் பயணத்தையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட கொள்கை, எங்களோட சித்தாந்தம், எங்களோட கோட்பாடு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் சரி, அண்ணன் அன்புமணி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியல் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு வச்சிங்களேன். நாங்கள் யாருமே வந்து வர வேணாம்லாம் நாங்கள் யாருமே சொல்ல போகிறது கிடையாது. அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தலைமை சைட்லேருந்து அஃபிஷியலாக வரும். எப்படியும் வந்து நம்மளோட இலக்கு என்ன, ஜெயிக்கணும். அல்டிமேட் கோல் என்றது வந்து 2026 வந்து எங்கள் தலைவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு நாங்களும் விரும்புகிறோம், தமிழ்நாடு மக்களும் விரும்புகிறாங்கன்னும் போது அதுக்கான இலக்கு நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பயணத்தில் எங்கள் கூட இணைஞ்சிக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கு. ஓகே, எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ நிச்சயமாக சந்திக்கலாம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.